அந்த அடிப்படையிலே ரமதானுடைய மாதம் இருக்கிறது மிக சிறப்பான கண்ணியமான மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நரகத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஒவ்வொரு நாளும் பல லட்சம் மக்களை அல்லாஹ் வெளியேற்றுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, இந்த ரமதான் மாசத்தினுடைய கடைசி பத்திலே ரமதான் மாசத்தினுடைய முதல் 20 நாட்களிலே எவ்வளவு நபர்களை அல்லாஹ் வெளியேற்றினானோ அதே அளவுக்கு ரமதான் மாசத்துடைய இந்த கடைசி பத்திலே அல்லாஹ் வெளியேற்றுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரமதான் மாசத்தினுடைய ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நபர்களை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நரகவாதிகள் என்று சொல்லி பெயரிடப்பட்ட பட்டியலிடப்பட்ட நமக்கு முன்னால் மரணம் அடைந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள், நமக்கு முன்னால் எத்தனை சந்ததிகள் உலகத்தை விட்டு போயிருக்கிறார்களோ, எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில் பாவிகளாக இருக்கிறார்களோ, நரகவாதிகள் என்று சொல்லி பெயர் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நபர்கள் வெளியேற்றுகிறான். இந்த 20 நாட்கள்ல எத்தனை நபர்களை அல்லாஹ் வெளியேற்றுகிறானோ அதே போல கடைசி பத்தில இதை விட அதிகமாக அல்லாஹ் செய்யலாம் 3வது பத்தில வெளியேற்றுகிறான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஆத்திகனா மினன்னார் வ அத்கில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், இறைவா எங்கள் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை 3வது பத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வந்திருக்கிறார். கூட இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதிலே முதலாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை இந்த மாதத்தில் நாம் இறக்கியிருக்கிறோம். இப்ப வேற மாதங்கள் என்ன செய்யல, குர்ஆனை நம்ம இறக்கவில்லை, குர்ஆனை ரமதானுடைய மாதத்தில் இறக்கியிருக்கிறோம். அப்ப ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதுகின்ற போது அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான ஒரு இடத்தை ஒரு மனிதன் அடியான் செய்கிறான் பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் மற்ற மாதங்களிலே குர்ஆனை ஓதுகின்ற போது அல்லாஹ் மனிதனிடத்தில் பேசுகிறான். ஆனால் ரமதானுடைய மாதத்தில் ஓதுகின்ற போது அவனுடைய ஓதுதலை கேட்பதற்கு அல்லாஹ் அவனோட மிக நெருக்கமானவனாக ஆக்கிவிடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப மற்ற மாதங்களில் ஓதுவதை விட ரமதானுடைய மாதத்திலே இறக்கப்பட்ட மாதத்திலே குர்ஆனை ஓதுவது பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஃபமன் ஷஹித மின்ஹும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, ஃபமன் ஷஹித மின்ஹும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் நோன்பை நோட்டுக் கொள்ளட்டும். இப்ப மற்ற மாதங்களுக்கு இந்த சட்டங்கள் சொல்லப்படல, ரமதானுடைய மாதத்துக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. யார் இந்த மாதத்தை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், அவர் இந்த மாதத்தில் நோன்புகளை நோட்டுக் கொள்ளட்டும். மூன்றாவது பெருமானார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன், நபியே உன்னிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்கள் என்று சொன்னால் கரீபுன், நான் அவர்களுக்கு அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லு. ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தாவத தாயி இதா தானி, என்னை யார் அழைக்கிறாரோ அவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று நீ சொல்வாயா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு அருகிலே இருக்கிறேன், அவர்கள் என்னை அழைத்தால் நான் அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக என்ன செய்கிறது இந்த மாதத்தில் சொல்லப்படுகிறது. இப்ப எந்த அளவுக்கு இபாதத்தோடு பிரார்த்தனைகளோடு இந்த ரமதானுடைய மாதத்துக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், அடியார்களுடைய வழக்கங்களுடைய மூளை என்று சொன்னால் மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமானது, தலை சிகரமானது. மூளை என்பது வணக்கத்துடைய இபாதத் என்று பெருமானார் சொன்னார். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற எல்லா அமல்களுக்கும் அடிப்படை எதுன்னு சொன்னால் துஆ என்று சொல்லக்கூடிய மூளை என்று சொன்னார். அப்ப துஆ இல்லாமல் எந்த அமலும் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எந்த காரியம் இறைவா தொழுகை முடித்து விட்டால் இறைவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்வாயா? நோம்பை முடிக்கின்றோமா, இறைவா என்னுடைய நோம்பை என்ன செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயா? எந்த காரியத்தை செய்தாலும் அதை கடைசியில் இறைவா நான் செய்த இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னால்தான் அல்லாஹ் அந்த துஆவை செய்கிறான், அந்த காரியத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்ப துஆவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது. நான்காவது அன்தும் ஆகிபூன ஃபில் மஸாஜிதி, நீங்கள் பள்ளிகளிலேயே ஏத்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அன்தும் ஆகிபூன ஃபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளிலே நீங்கள் செய்யுங்கள், ஏத்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள். யார் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாடுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமற்றவரை தனித்திருப்பது, விழித்திருப்பது, பசித்திருப்பது, இந்த மூன்றும் இந்த ஏத்திகாஃபில் அடைபடுகிறது.
அல்லாஹ்வை தனிமையில் திக்ர் செய்வது அல்லது குர்ஆனை ஓதுவது அல்லது அமைதியாக இருந்து கொள்வது அல்லது தூங்குவது போன்ற தனிமையிலே தன்னுடைய நேரத்தை கழிப்பது. இரண்டாவது, அதிகமாக இரவு நேரங்களில் விழித்திருந்து வணக்கம் செய்வது. மூன்றாவது, நோன்பு வைத்துக் கொண்டு பசித்திருப்பது. அப்ப ஏத்திகாப் இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைக்காமல் ஏத்திகாப் என்பது என்ன செய்யாது, கூடாது. ஏன்னா ஏத்திகாப் என்பது சுன்னத்தான ஏத்திகாப். ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடியது சுன்னத்து முஅக்கதா என்று சொல்கிறார்கள். சுன்னத்து முஅக்கதா என்று சொன்னால் கட்டாயமாக ஏத்திகாப் இருக்கக்கூடியவர் நோன்பு வைத்து ஆக வேண்டும். சுன்னத் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் எதை செய்தார்களோ அதற்கு சுன்னத்து முஅக்கதா கட்டாயமாக செய்ய வேண்டியது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் 8 வருடங்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த 8 வருடத்திலும் ரமலான் மாசத்துடைய 3வது பத்திலே ஏத்திகாப் இருந்திருக்கிறார்கள், நோன்பு வைத்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மாதங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த விஷயங்களை நாம் செய்வது சுன்னத்தான காரியம், நபியினுடைய வழியாக இருக்கிறது. ரமலான் மாசத்துல இந்த ஏத்திகாப் இருப்பது சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வந்துவிடுகிறது. கண்டிப்பாக ஏத்திகாப் இருக்கக்கூடியவர் நோன்பு வைக்க வேண்டும். அதற்கு பிறகு வாஜிபான ஏத்திகாப் ரமலான் அல்லாத காலத்துல ஒரு நேர்ச்சியாக இருக்கிறது. ஒரு நேர்ச்சி செய்கிறோம், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, இறைவா நான் ஒரு 100 நபருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் அப்படின்னு நியத் செய்துவிட்டு அவர் உடல் சீராகி விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் செய்வது வாஜிபான ஏத்திகாப். கண்டிப்பாக அவர் செய்யணும், அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒரு ஆர்டருக்கு நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், சதக்கா செய்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்திற்கு பிள்ளைகளுக்காக வேண்டியோ அல்லது பிள்ளைகள் பரீட்சைகளுக்காக வேண்டியோ வெளிநாட்டு பயணம் இருக்கவில்லை என்று சொன்னால், யாராவது ஒரு நபராவது இருக்கவில்லை என்று சொன்னால் மகல்லாவாசிகள் அனைவரும் என்ன செய்வார்கள், குற்றவாளிகளாக ஆக்கப்படுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த அடிப்படையில் இந்த 3வது பத்திலே ஏத்திகாப் ஆரம்பமாகக்கூடிய சூழல்